மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இப்போது பிரேக் பண்ணுறோம். அதாவது திமுக தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும், சட்டமன்ற தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணிச்சு. அப்படி பார்த்திங்கன்னா மதிமுக நின்ன கடையநல்லூர், சீர்காழி 2 தொகுதிக்கும் மொத்தம் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணிச்சு. இப்போது வைகோ என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அந்த 2 தொகுதியும் ராஜினாமா பண்ணி தாவேகா சார்பில் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு மொத்தம் 50 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார். ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார். அதாவது நொங்கு எடுத்தவன் ஒருத்தன், நோண்டி தின்னவன் இன்னொருத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த 2 தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சு ஸ்டாலின் உட்பட எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி, அதுலேயும் சீர்காழி ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய சொந்த ஊர். அந்த மாதிரி நடந்து போய் பிரச்சாரம் பண்ணி ஸ்டாலினை வர வச்சு, அவரையும் நடைப்பயிற்சியின் போது எல்லாரையும் சந்திக்க வச்சு, அந்த மாதிரி ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்ச தொகுதி சீர்காழி. அதில் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வாக்காளர்களுக்கு ஊர்வலம் போனதுக்கு அப்படி இப்படின்னு 20 கோடி ரூபாய் திமுக செலவு பண்ணியிருக்கு. ரைட்டா? அங்கே தாவேகா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ செலவு பண்ணி திமுக தோற்கடித்த அந்த 2 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபான்னு பேரம் பேசி வைகோ வாங்கியிருக்காரு ஆதவ் கிட்ட. இதுதான் வைகோ ஆதவ் சந்திப்போட ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக்கிங்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 2வது வேலுமணி. வேலுமணி அவர் உள்ளாட்சித்துறையாக இருக்கும்பொழுது 54 ஜூனியர் அசிஸ்டண்ட்டுகளை போடுறாரு. அது இப்போ செந்தில் பாலாஜி மேலே இருக்குல்ல அந்த கேஸு, காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் 54 ஜூனியர் அசிஸ்டண்ட்டுகளையும் காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போட்டார் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அந்த 54 போஸ்டிங்லேயும் ரத்து பண்ணியிருக்கு அப்படின்னு இப்போ செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உயர்நீதிமன்றம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வேலுமணி விஷயத்தில் பண்ணியிருக்கு. ஒரு சைடில் அரசியலில் காசு வாங்கிறது, ஒரு சைடில் அரசியலுக்கு வந்தப்புறம் சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்க பதவியில் போகிறதுல காசு வாங்கிறது. இந்த அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்றதுக்கு இந்த 2 சம்பவமும் உதாரணம்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு பெரிய கலவரம் நடக்கிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த கலவரம் வரும்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே முதல்வர் அசையாமல் அப்படியே உட்காந்துருந்தார். எதிர்க்க உதயநிதி அப்படியே உட்காந்துருந்தார். இந்த கலவரம் வெடிச்சிருக்கும் இன்றைக்கி. அந்தளவுக்கான ஒரு பெரிய கலவரம் சட்டமன்றத்தில் இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த கலவரம் வரும்போது சட்டமன்றத்தை அது வரைக்கும் லைவாக காட்டிக்கிட்டு இருந்த டிவி டெலிகாஸ்ட்டை கட் பண்ணிட்டாங்க. என்ன நடந்ததுன்றது இப்போ நம்ம சொல்லலாம். அதாவது ஆஸ்டின் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்னர் உரையில் எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சார் அப்படின்னு முதல்வரை பற்றி சொல்கிறாங்க, விஜயை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. அதுதான் நம்ம துரைமுருகன் சொன்னார். விஜய் வாழ்கன்னு எழுதி கொடுத்தா கூட கவர்னர் தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு படிக்கணும். அதுதான் கவர்னரோட தலையெழுத்து
அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதி கொடுக்கக்கூடிய உரை. அந்த உரையில வந்து எம்ஜிஆரை விட, அண்ணாவை விட பெரிய அளவுல வெற்றி பெற்றார் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத குறிப்பிட்ட ஆஸ்டின் வந்து, எம்ஜிஆர் மாரிலாம் இவர் வெற்றி பெறல. இவர் வந்து வேற வழியில வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆ பாலியல் வன்முறைகள் இந்த ஆட்சியில அதிகமா நடக்குது அப்படின்னு ஆட்சியோட குறைய வந்து சுட்டிக்காட்டி பேசினாரு. அப்போ ஆதவ் எந்திச்சு, திமுக ஆட்சியில் நடக்கலையா? விளாத்திக்குளத்தில ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சு கொலை பண்ணலையா? அப்படின்னு கேட்டார். உடனே விளாத்திக்குளம் எம்எல்ஏ எந்திச்சு 24 மணி நேரத்தில வழக்கு போட்டு, அதில வந்து எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்தது அன்னைக்கு இருந்த திமுக அரசுன்னு அவர் சொல்றார். அப்போ பெரிய அளவுக்கு கலவரம் வந்து வெடிக்குது. 2 சைட்லயும் ஆர்கியுமென்ட், கவுண்டர் ஆர்கியுமென்ட். குறிப்பா இந்த பாலியல் வன்கொடுமை இந்த ஆட்சியில பெருசா நடக்குது அப்படின்றது தொடர்பாவே நடக்குது. அப்போ நம்ம ராயபுரம் எம்எல்ஏ என்ன பண்றாரு, பின்னாடியிலேருந்து சட்டைய மடிச்சுக்கிட்டு 2 ரோ தாண்டி ஓடி வர்றாரு. அடிக்கிறதுக்கு. திமுக ஆட்கள அடிக்கிறதுக்கு ஓடி வர்றாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரெட்டியார்பட்டி நாராயணன் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ. அவரும் அடிக்கிறதுக்கு ஓடி வர்றார். திமுக சைட்லேருந்து சவுண்டு ஏகப்பட்ட சவுண்டு திமுக சைட்லேருந்து குடுக்குறாங்க. இத வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரும் வந்து ஒண்ணும் பண்ணல. யாரு விஜய். இது மாரி இவரு நம்ம ராயபுரம் எம்எல்ஏ ஓடி வர்றத, அவர் ஆட்டோ டிரைவரா இருந்தவரு. அவர் வந்து அடிக்க பாஞ்சு ஓடி வர்றத விஜய் வந்து தடுக்கவே இல்ல. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சபாநாயகர் வந்து திமுகவ முதல்ல சமாதானம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தாவேகாவ சமாதானம் பண்ணி, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கான மோதல வந்து தடுத்தாரு. அப்போ வந்து இபிஎஸ் அவையில இல்ல. ஏடிஎம்கே ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. இந்த தகராறுக்குள்ள அவங்க வரவே இல்ல. அந்த மாரி ஒரு சூழல் என்பது அங்க நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்து பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து சாலிடா வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. கவர்னர் உரையில வந்து கவர்னர் வந்து விட்டு குடுத்தது வந்து ஒரு இனிஷியல் நிலவரமா தான் விட்டு குடுத்தாரு. இதே மாரி தான் ஆர்.என். ரவியும் முதல் 2 வருஷம் வந்து ஒண்ணுமே பண்ணல. அவரும் விட்டு குடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நிலைமைன்றது வந்து இப்போ கொஞ்சம் சீரியஸாவே போகுது. நிலைமை சீரியஸா போற இடம் வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில தாவேகா 4 சீட் இருக்கு. ரைட்டுங்களா? தாவேகா 4 சீட்டோட பிஜேபி சேர்ந்ததுன்னா, அவங்க வந்து 3 நியமன எம்எல்ஏக்கள் இவங்கலாம் சேர்ந்ததுன்னா, கிட்டத்தட்ட 14 சீட்டு வந்து வருது. அப்படி வந்ததுன்னா, அங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தாவேகா, பாஜக கூட்டணி ஆட்சி நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரங்கசாமிய நீக்கிட்டு, அங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு தாவேகாவும், பாஜகவும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரங்கசாமி வந்து அங்க சபாநாயகர் விஷயத்துல தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாஜகவோட அவர் வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, சபாநாயகருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போது ஓட்டு போடக்கூடிய உரிமை என்பது சபாநாயகருக்கு இல்லைன்னு ஆயிடும். அப்போ தாவேகா, பாஜக கூட்டணி அரசு அமையுதுன்னா, அது வந்து முதல்ல பாண்டிச்சேரியில தான் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகள்லாம் வருது. அதில வந்து நம்ம சார்லஸ் ஆண்டனி, அங்க ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சான், லீமா ரோஸோட பையன் வந்து அதில ஒரு முக்கிய பங்கு வகிப்பாரு. அவர்கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவரும் ஒரு முக்கிய பங்கு வகிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ, அதுக்கான இனிஷியேஷன் எல்லாமே சார்ல்ஸ் ஆண்டனி மூலமா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே தொடக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஏன்னா, சார்லஸ் ஆண்டனிக்கும் ரங்கசாமிக்கும் இடையில ஏற்கனவே தகராறு வந்து முத்தி இருக்கு. அவர் சார்லஸ் ஆண்டனிய அவமானப்படுத்தி ரங்கசாமி அனுப்பினார் அப்படின்ற மாரி ஒரு தகவல் என்பது பெருசா
ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் சார்ல்ஸ் ஆண்டனி வந்து அங்கே பாஜக, தாவேகா ஆட்சியை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகள்லையும் அவர் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்னர் வந்து கவர்னர்கிட்ட நேரு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி இந்த 3 பேர் தொடர்பான வழக்குகள் வந்து புது புது வழக்குகள் அவங்க 3 பேர் மேலேயும் ரெடி பண்ணி தாவேகா அரசு அனுப்பிச்சு 10 நாள் ஆகுது. அந்த வழக்குகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கவர்னர் இருக்கிறார். அந்த வழக்குகளை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து அந்த வழக்குகளுக்கு கவர்னர் வந்து பதில் சொல்லணுன்ற கோரிக்கை வந்து பெருசாக இவங்க சைட்லேருந்து வருது. இப்போது கவர்னரோட இவங்களுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிருக்கிறதுனால அவங்க இந்த 3 பேர் மேலேயும் வழக்கு தொடுப்பதற்கான அனுமதியை வந்து கவர்னர் தருவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நடக்குது. இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நேரு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி இந்த 3 பேரும் வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அதனால் இந்த 3 பேர் மேலேயும் வழக்குகள் கிளியர் ஆகணும். அது அப்படி ஒரு தாக்குதல் வந்து வந்ததுன்னா திமுகவுடைய பேஸே வந்து ஆடிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் முழுக்க முழுக்க இந்த குழுக்கள் போட்டாங்க இல்லைங்களா, இவங்களோட அறிக்கை என்பது பெருசாக போயிடுச்சு. பெருசாக போயிட்டு நடவடிக்கையை வந்து எடுத்து திமுக வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்பது வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கிரிராஜன் ஒருத்தருங்க, அவர் தான் வந்து ஸ்டாலினோட குளத்தூர் பகுதி பொறுப்பாளராக இருந்தார். அவர் வந்து எம்பி தேர்தலுக்கு நின்றவர், ஒரு வழக்கறிஞர், அந்த வட சென்னையிலே பிறந்தவர், திமுககாரராகவே வளர்ந்தவர். சேகர் பாபுன்றவர் வந்து அதிமுகலேருந்து இங்கே வந்தவர், மதுசூதனுக்கு நெருக்கமாக இருந்து இங்கே வந்தவர். அவர் என்ன பண்ணார்னா அந்த கிரிராஜனை தூக்கி போட்டார். கிரிராஜன்லாம் இங்கே வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குளத்தூர் தொகுதியை அவர் கையில் எடுத்தது குளத்தூர் தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி சேகர்பாபு கையில் எடுத்த தொகுதி தான் திருவிக நகர், அங்கேயும் தோல்வி. சேகர்பாபு கையில் எடுத்த தொகுதி தான் எழும்பூர், அங்கே வந்து பரந்தாமனை காலி பண்ணிவிட்டு இன்னொருத்தரை நிற்க வச்சார், அதுவும் காலி. தாயகம் கவியை வந்து இன்னொரு தொகுதியில் நிற்க வச்சு திருவிக நகர் தொகுதியில் நிற்க வச்சு காலி பண்ணார். ஸ்டாலினை காலி பண்ணார். அதே மாதிரி ஜோசப் சாமுவேலை வந்து அம்பத்தூர் தொகுதியில் நிற்க வச்சு அவரை நிற்க விடாமல் பண்ணி, ஜோசப் சாமுவேலை அம்பத்தூர் தொகுதியில் நிற்க விடாமல் பண்ணி அவரை காலி பண்ணார். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து காலி பண்ணிக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் வாக்குகள் தான் வந்து உங்களுக்கு திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்துலேயும் துறைமுகத்திலையும் திமுகவை வந்து காப்பாற்றிச்சின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரிப்போர்ட் வந்து ரொம்ப மைன்யூட்டாக போகுது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது திமுக சீனியர்கள் எல்லாரையும் தூக்கிட்டு அவங்கள எல்லாரையும் வந்து ஒரு ஆலோசனை குழுன்ற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வராங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா ஏவாவேலு. அவர் வந்து இப்போது சட்டமன்றத்தில் கொறடாவாக இருக்கார். அந்த கொறடா பதவியிலிருந்தும் ஏவாவேலுவை தூக்கணும்னு உதயநிதி கோரிக்கை வச்சுருக்கார். முழுக்க முழுக்க இளைஞர்களை கொண்ட படையாக திமுகவை அமைக்கணும். மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 115 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமனம் பெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்பது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதிமுகவில் வந்து சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் இன்றைக்கி வரைக்கும் தாவேகாவில் போகாமல் இருக்காங்க. சிவி சண்முகத்தை வந்து சேர்க்கறதுக்கு ஏவாவேலு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவங்க வந்து பொன்முடி ஓகே பண்ணிட்டார், திமுகவில் கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு அண்ணன் ஏவாவேலு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அதே மாதிரி விஜயபாஸ்கரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகுபதி வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அதனால் திமுகவோட இவங்க 2 பேரும் நடத்துகிற
பேச்சுவார்த்தை என்பது நின்றுடுச்சு. இன்றைக்கி எஸ்பி வேலுமணி போய் உட்காந்து அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் உட்காந்து பேசி அவங்கள வந்து மறுபடியும் ஏதாவது பண்ண முடியுமா, அதிமுகவில் மறுபடியும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமான்ற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். அவங்க வந்து அதிமுகவுக்கு திரும்ப போகிறாங்களா, இல்லை திமுகவுக்கு வரப்போகிறாங்களா, திமுகவில் வரக்கூடிய நிகழ்வு வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து நம்ம தமிழக மக்களோட கவனத்துக்கு கொண்டு வரணும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தொடர்பாக இன்றைக்கி வந்து விஜய் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து கட்சியும் திமுக உட்பட அனைத்து கட்சியும் அதை ஆதரித்து பிரேமலதாலாம் வந்து ஒரு உணர்ச்சிமயமான பேச்சை பேசி மேகதாதுவை பற்றி நம்ம பேசுகிறோம், காவேரி தண்ணியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து உள்நாட்டில் ஓடக்கூடிய நதிகளை வந்து இணைச்சு மழை காலத்தில் பெய்யக்கூடிய நீர் வந்து வறட்சியான பகுதிகளுக்கும் போகிற மாதிரி தன்னிறைவான ஒரு பிரதேசமாக தமிழகத்தை மாற்றணும் அப்படின்னு பிரேமலதாவுடைய பேச்சு பெரிதாக கவனிக்கப்பட்டது. ஆனால் ஹார்டனிங் ஃபேக்ட் என்னென்னா, மேகதாதுன்றது மேக தாட்டு கன்னடத்தில் மேகே தட்டு, மேகேன்னா ஆடு தாண்டக்கூடிய காவேரி. அந்த பகுதியை நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா, ஆடே தாண்டதுன்னா மனுஷன் தாண்ட முடியாதா? அந்தளவுக்கு மிக குறுகலான ஒரு பள்ளத்தில் காவேரி வந்து ஓடுது. அங்கே வந்து அணை கட்டினா பெங்களூர் வந்து இன்றைக்கி சென்னை கூட ஒரே மாநகராட்சியாக தான் இருக்குது. பெங்களூர் வந்து 5 மாநகராட்சியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய நகரம். அதுக்கான தண்ணீர் தேவை என்பது அதிகம். அதுங்க வந்து பல கம்ப்யூட்டர் மென்பொருள் நிறுவனங்கள் இருக்குது. இந்த சர்வர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சர்வர், இதெல்லாம் வந்து நல்ல தண்ணியில் தான் வந்து கூல் பண்ணணும். அதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி தொழிற்சாலை தேவைகளுக்கும் மக்களுடைய பெருகும் மக்கள் பாப்புலேஷனுக்கும் தண்ணீர் என்பது தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான பொருளாக மாறி இருக்குது. மேகதாட்டில் வந்து அணை கட்டாமல் பெங்களூர் என்கிற நகரம் வந்து சர்வைவ் ஆக முடியாது. பெங்களூர் என்கிற நகரம் சர்வைவ் ஆவதற்காகத்தான் ஒசூர் என்கிற நம்மளுடைய நகரத்தில் ஏர்போர்ட் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி தர மாட்டேங்குது. இல்லைங்களா? ஒசூரில் ஏர்போர்ட் அமைஞ்சதுன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டு காலி. அதனால் ஒசூரில் வந்து நகரம் ஏர்போர்ட் அமைக்க அனுமதியை வந்து தரல. ஒசூரில் வந்து தொழில் பெருக்கம் என்பது பெங்களூரை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா ஒசூர்ன்றது தமிழக நகரம், பெங்களூருக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த மேகதாட்டில் வந்து அணை கட்டுறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் வந்து கர்நாடக அரசு பண்ணுது. எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு பெரிய பள்ளம், அதுக்குள்ளே அவங்க வந்து கை வச்சாங்கன்னா தமிழகத்துக்கு இன்றைக்கின்னா உபரி நீர் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கோடை காலத்தில் தர வேண்டிய காவேரி நீரை கூட அவங்க வந்து இன்னும் தரல, நிறுத்தி வச்சுருக்காங்க. உபரி நீரை தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அணை கட்டுவதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது முல்லை பெரியாறில் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. அப்போது கேரளாவிலேருந்து அதிகாரிகள் வந்து முல்லை பெரியாரை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து ஒரு போட் எடுத்து பேபி டேம்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு முல்லை பெரியார் அணை ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போவாங்க. நமக்கு மேகதாது தமிழில் அதில் வந்து பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தூதுக்குழு கூட அங்கே போகல சார், அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணல சார். அப்போது தமிழ்நாடு எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இந்த விஷயங்களில் நம்ம இருக்கிறோன்றது நம்ம வாசகர்களுக்கு ஒரு செய்தியாக நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் சார். அதை விட்டுட்டு நான் முதல்வன் திட்டத்தை வந்து டிஎன் ஸ்கில்ஸ் அப்படின்னு பேரை மாற்றுறாங்க. அப்புறம் இங்கே சட்டமன்றத்தில் பாலியல் வன்புணர்வுன்னு கேட்டால் விஜய் தாமுவா, அவர் ராயபுரங்காரர், அவரை வச்சு அடிக்க வரானுங்க. ஊழலில் வந்து முக்கியமான விஷயங்களில் போகிறாங்க. குறிப்பாக மணலில் என்ன நடக்குதுன்னா,
மணல் வந்து ஆற்று மணல் எடுக்கிறது, அதில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதனால இப்போது ஆற்று மணலை எடுத்து விற்பனை பண்ணா தானே கேட்பீங்க. நாங்க மலேசியாவிலேருந்து மணலை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு மலேசியா மணல் வந்தது. மலேசியா மணல் வந்து தரமான மணல் கிடையாது. அதில் கட்டுமானங்கள் தரமாக இருக்காது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் வந்தது. இன்னொன்று மலேசியா மணல் விற்பனைக்கு வந்ததுன்னா தமிழகத்தில் எடுக்கப்படுற மணலுக்கான மார்க்கெட் என்பது சரிந்து விடும் அப்படின்றதுனால அந்த விற்பனையை தடுத்தாங்க. இப்போ மலேசியா மணலை வந்து விஷ்ணு ரெட்டி அப்படின்னு விஜயோட நண்பர் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருக்காரு சார். ஆற்று மணலை வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இங்கே வந்து கவர்னர் உரையில் இவங்க சொல்கிறாங்க, இயற்கை வளங்கள் அனைத்தையும் லாபம் ஈட்டக்கூடிய அளவில் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லாபம் ஈட்டக்கூடிய வகையில் இவங்க நிர்வாகம் பண்ணணும்னா இயற்கை வளங்கள் அனைத்தும் தேசியமயமாக்கப்பட வேண்டும். அரசின் அனுமதி இல்லாமல் எங்கேயும் மணலும் கற்களும் ஜல்லிகளும் உடைக்கப்படக்கூடாது. ரைட்டா? பிரைவேட்டு குவாரிகளுக்கு இந்த விஷயம் என்பது கொடுக்கப்படக்கூடாது. அவங்க இப்போவும் அரசின் அனுமதியோடு தான் வெட்டுறேன்னுவாங்க, அரசின் அனுமதியோடு தான் அள்ளுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நடக்கிறது ஃபுல்லாக ஃபோர்ஜரி, போலி பில்லு, இதை வச்சு தான் அவங்க வந்து கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. இவங்க ஒரு சைடில் மலேசியா மண்ணை கொண்டு வராங்க, ஒரு சைடில் இந்த இயற்கை வளங்கள் அனைத்தையும் கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது சார். இந்த அரசு வந்து டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறது வந்து முடியல. முதல்வர் வந்து பதில் தர்றதும் இல்லை. இப்போ ஒரு இது வந்திருக்கு சார். இவரை வந்து இட்டுன்னு போகிறதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஏற்கனவே புசி ஆனந்த் சொன்னது தான் இப்போ வந்து கார்ட்டூனாக வந்து இது பண்ணுது சார். ஸோ ஒரு முதல்வரை பேச வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பேசினாலும் ரவுடித்தனமாக சட்டமன்றத்திலேயே அடிக்க வரக்கூடிய நிலவரம் என்பது இருக்குது. ரைட்டா? ஊழல் என்பது இருக்குது. நம்பி இந்த ஆட்சியை ஆதரித்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க சார். நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை பற்றி கவலையே இல்லை சார். வன்னிய அரசுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 2 எம்எல்ஏக்கள், ஒருத்தர் வந்து அமைச்சர். அதில் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவை வாபஸ் வாங்கினா கூட வன்னிய அரசு வந்து தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்து அவர் கன்டினியூ பண்ணுவார் சார். ரைட்டுங்களா? அதே மாதிரி அமமுக எம்எல்ஏ எஸ் காமராஜ் அவரும் கன்டினியூ பண்ணுவார் சார். 2 ஆச்சா? அதுக்கப்புறம் பாஜக ஆதரவு கொடுக்குன்னா இவங்களுக்கு பாமக ஆதரவு வந்துடும் சார். அது இல்லாமல் மொத்தமாக அதிமுக, பாஜக ஆதரவு கொடுத்ததுன்னா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இவங்க பக்காவாக நின்று பாஜகவுக்கு 20-25 தொகுதிகள் வர்ற மாதிரி ஒரு திட்டத்தை தான் சார் பாஜக வகுத்திருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக செயலிழந்து விட்டது. இந்தியாவில் 3 பேரை செயலிழக்க வைக்கணும்னு நினச்சாங்க. பினராயி விஜயன், தமிழகத்தில் ஸ்டாலின், மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜி. இந்த 3 பேரையும் செயலிழக்க வைக்கிறதுல பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. ஃப்யூச்சர் வந்து இங்கே வந்து இவங்களோட தாவேகாவோட கோஆர்டினேட் பண்ணி போகிறாங்க. அதோட சேர்த்து பாண்டிச்சேரியிலையும் கோஆர்டினேட் பண்ணுறாங்க சார். முதல்ல பாண்டிச்சேரியில் தான் அந்த கோஆர்டினேஷன் வெளிப்படையாக தெரியுது. இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு வேளை கோஆர்டினேஷன் வந்துன்னா இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் என்ன பண்ணும்? அதே மாதிரி வைகோ மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகா சார்பில் போட்டியிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் ராஜினாமா பண்ண வச்சு போட்டியிட்டு ஆட்சியை பாதுகாக்கணுன்ற ஒரு ஸ்டேஜில் தான் சார். இன்றைக்கி சண்டை நடக்கும்போது கூட சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் ஒரு விஷயத்தை வந்து உலகத்துக்கு சொல்கிறார் சார். நான் 5 வருஷம் ஆட்சியில் இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, நான் 5 வருஷம் ஆட்சியில் இருப்பேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சார் விஜயோட நிலை. இது வந்து உங்களுக்கு எங்கே க்ளீனாக தெரியுதுன்னா, கட்சியில் சேர வரவங்க யாரையுமே விஜய் வந்து பார்க்க மாட்டார். ஆனால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை
இதே விஜய் வந்து நேரில் போய் அவர் வீட்டுக்கே போய் பார்க்குறாரு. அப்போது விஜயோட ப்ரிஃபரன்ஸ் யார் யாருக்கு இருக்குது? ஏன்னா நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருக்குது. ரைட்டுங்களா? நாளைக்கு இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வழக்குகள் வந்தால் நீதிமன்றத்துக்கு தான் இவர் போகணும். அதனால் நீதிபதிகளை போய் நேரில் பார்த்து வணக்கம் சொல்கிறார். ஆனால் இவரை மதித்து கட்சியில் சேர வர்றவங்க யாரையுமே இவர் பார்க்குறதே இல்லை. ஸோ வேணும்னா பலாப்பழம் வேர்லையும் காய்க்கும் சார். அது விஜய் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றத நாம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.